அந்த அம்மா ஒரு குழந்தைக்காக தவம் இருக்கிறாள். பார்புகளும் கீழ் திசை படர்ந்த உப்பு கடல் அருகே ஆலமரம். ஆமா, ஆலமரத்து பக்கத்திலே அரணார்மணி புற்று. ஆலமரம் யாருக்கு உகையப்பட்டது? ஹரி ராமச்சந்திரனுக்கு உகையப்பட்டது. அரணார்மணி புற்று யாருக்கு உகையப்பட்டது? ஆதி கரை கண்ட பகவானுக்கு உகையப்பட்டது. அப்போ ஆமா, மைத்துனனும் அமர்ந்த இடம் இந்த இடம் தான். அங்க இருந்து தவம் இருந்தார். ஆமா, பகவான் வந்து நம்மளுக்கு வரம் கொடுக்கணும், வரம் கொடுக்க வேண்டும். பச்சம்மாள் வந்து வரம் கொடுக்கணும். மச்சனும் அமர்ந்த இடம் இந்த இடம் தானே. ஆமா, யாராவது ஒருத்தர் வந்து நம்மளுக்கு வரம் தருவாங்க, கண்டிப்பா கட்டாயம் கொடுப்பாங்க என்ற அந்த அம்மா நாகக்கண்ணி ஆலமர விருட்சகத்திலேயே அரணார்மணி புற்றருகே சாந்தாலை தரைமளிகி சந்தனத்தால் கோலமிட்டு இடத்திலே குலைவாளை கமுகநாட்டி தலைவாளை இலை விரித்து தந்தி முகனை பிடித்து வைத்து தேங்காவளம் அவல்கடலை தீபதூபங்கள் படப்பு ஏற்றி அந்த அம்மா கும்ப கலசம் ஏற்றி கும்ப கலசம் மேலை மாங்குளையும் தேன்குலை எடுத்து வைத்தார். மாங்குளை என்றால் என்ன, தேன்குலை என்றால் என்ன? மாங்குளை என்றால் மாயிலை, தேன்குலை என்றால் வேப்பங்குலை. ஆமா, சக்தி சிவனை அந்த அம்மா எடுத்து வைத்து மேல அழகான செவ்வளனி தேங்காய் வைத்தார். செவ்வளனி தேங்காய் மேலே சந்தனமும் குங்குமமும் சாத்தி ஒரு மலை கதம்ப மலரை அந்த அம்மா எடுத்து சுத்தி வைத்தார். கதம்பம் என்றால் என்ன? கதம்பம்னா மறிக்கொழுந்து. ஆமா, அப்படியே சுத்தி வைத்து அம்மா அந்த இடத்துல எப்படி தவம் இருக்கா? எப்படி தவம் இருக்கிறார்? தலைய தன்ன தரையில் ஊன்றி தன்னை மேல் உயர்த்தி குழந்தைக்காக அரகரா அரணயந்தும் சிவசிவா சிவனையந்தும் சம்போ நமசிவாய என்று ஆமா அம்மா தவம் இருக்கிறார். தவநிலை எப்படி இருக்கு பாருங்க. எப்படி இருக்கின்றது? நாளா? ஆமா. அது 2 நாளா? கிடையாது. 1 மாசமா? கிடையாது. 2 மாசமா? ஆமா. அல்லது 1 வருஷமா? ஆமா. அல்லது 2 வருஷமா? 2 வருஷமா? 6 வருடமாக அந்த அம்மா இருந்து தவம் இருக்கிறாள். 6 வருடம்னா என்னம்மா? 12 வருடம். அப்ப 6 வருஷம்னா 6 வருடம். 6 வருஷம். ஆமா. ஆகையினாலே அம்மா நாகக்கண்ணி எப்படி தவம் இருக்கா பாருங்க. எப்படி தவம் இருக்கிறார்? காற்றடித்து அம்மா மணல் பாரதி கரையாம் போட்டு அம்மையால் படரை முட்டையிட
மதியம் போல மதிய உச்சி வேளையிலை என் ஆதி பராசக்தி அந்த அம்மா சந்தனமாரி முப்படாதி அம்மா பிறக்க நாகலோக பட்டணத்திலே நாகராஜன் தேவியாகப்பட்ட நாகக்கண்ணி ஒரு குழந்தைக்காக தலையை தரையிலே ஊன்றி தனது வாளை மேல் உயர்த்தி அரகரா அரணை என்றும் சிவசிவா சிவனை என்றும் சம்போ நமச்சிவாயா என்று கண்களை மூடிக்கொண்டு கடிய தவம் இருக்கிறாள். எப்படி தவம் இருக்கா பாருங்க. அரகரா அரணை என்றும் சிவசிவா சிவனை என்றும் அப்படியே இந்த அம்மா தவம் இருக்கா. அப்படி தவம் இருக்கும் போது ஊனு உறக்கம் உண்டா, அன்ன ஆதாரம் உண்டா? ஆமா. நாகராஜன் தேவி நாகக்கண்ணி அந்த நாகக்கண்ணி ஒரு நாள் 2 நாளா எத்தனை நாளாக இரங்கரு வருடே அம்மாகே வருடே அம்மாகே செய்து வாரா 2 வருடமாக ஒரு நாள் 2 நாளா 2 நாளா 6 வருடமாக அந்த அம்மா இருந்து தவம் செய்து வருகிறார். அப்படி செய்து வர போது ஆமோய் இதெல்லாம் இருக்கு. பல்களெல்லாம் வாசி பற்ற, ஆமா, ரோமமெல்லாம் சடைகள் பின்ன நாசினிலே முளைத்த பில் நறுக்காதம் கொடிப்படரை நாசியில முளைத்த பில் நறுக்குன நறுக்காதம் கொடிப்படர அப்படி அந்த அம்மா தவம் இருக்கும் போது அந்த தவநிலையானது அது கைலாசம் வருகிறது அல்லவா. கைலாசம் வந்து ஆமா ஆண்டவன் பகவானை தேடலையே அல்லது கைலாசம் ஆடிச்சா யார தேடிச்சு? அம்மா பார்வதியை தேடிச்சு. அம்மா பார்வதியை தேடியது. பார்வதியாளுடைய திரேகம் எல்லாம் அது என்னையா? அம்மா பார்வதி. ஆமா அம்மா பார்வதி. அது யாரு? அம்மா பார்வதி அப்படி ஆகையினால் அம்மா பார்வதியாளுடைய திரேகம் எல்லாம் அக்கினி வாடை சுழர்கின்றது. அப்ப அம்மா பார்வதி நினைத்தார், என்ன நினைக்கின்றார்? ஒரு நாள் திருநாளாக இன்றைக்கு நாமளுடைய திரேகம் எல்லாம் அக்கினி வாடை சுழறக்கூடிய காரணம் என்ன? அதாவது மாயாண்டி சுடலைக்கு ஒரு குறை இருந்தால் சுடலையை சுமந்து ஆடக்கூடிய கோமரத்தாடி வீட்டுல போய் என்ன வீட்டுல எனக்கு குறை இருக்கு ஒரு பானை பொங்கல் வை, ஒரு கருங்கடாயை வெட்ட சொல்லு அப்படின்னு சுடலை போய் சொல்லுவாரு. அதே நேரத்தில் சுவாமி ராமருக்கு ஒரு குறை இருந்தா என்ன வீட்டுல எனக்கு செய்ய வேண்டிய காணிக்கை இருக்கு. ஆகையினால எனக்கு ஒரு சோடி காவி வேட்டி துண்டு, ஒரு சோடி பாதாள கொரடு செருப்பு. பாதாள கொரடுனா என்னம்மா? பாதாள கொரடுனா ஆணி செருப்பு. ஒரு சொர கொடுக்க ஒரு பூச்சக்கரை கொடை எனக்கு கொண்டு செய்ய சொல்லு என்று சுவாமி ராமர் நாராயணன் சொல்லுவாரு. அதே நேரத்தில் அந்த அம்மாளுக்கு ஒரு குறை இருந்தா அம்மா போய் சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டார். நேரம் அம்மாளை சுமந்து ஆடக்கூடிய கோமரத்தாடி மேலெல்லாம் தீயா காந்து அக்கினியா காந்தோம். ஆமா. அப்ப அவங்க என்ன செய்வாங்க? 8 நாளா விரதம் இருக்கும். ஆமா.
விரதம் இருப்போம். ஆமா, அதனால மேலாம் காந்தது எந்த போய் ஒரு ஊசியை போடுவாங்க 2 பாட்டில குளுக்கோஸை ஏத்துவாங்க. அப்ப அம்மா நினைப்பா, ஆமா நான் எனக்கு குறை இருக்குன்னு வாங்கிட்ட வந்தேன், ஆமா ஊசியவா போடுதேன் இரு ஒன்ன வச்சுக்கிடுதேன், ஆமா என்று ஒரு சரங்க முத்தை அள்ளி அப்படியே ஊருக்குள்ள வீசி எரிஞ்சிருவா. ஆமா, ஒண்ணு தெற்க இருந்து வடக்க பார்த்து எரியவா, ஆமா மேற்க இருந்து கிழக்க பார்த்து எரியவா. என் தாய் இந்த மாரியம்மா சந்தனமாரி முப்புடாதி முத்த அள்ளி போட்டா ஊருக்குள்ள என்ன நடக்கும்? அதாவது சின்னம்மன் பெரியம்மன் சிச்சாட கொப்பாட, ஆமா பூசணிக்காம்ம ஒத்தம்ம, ஆமா அம்மனா அள்ளி தட்டும். அப்பந்தான் நினைப்பாங்க ஊர் மக்கள், ஆமா நம்ம அம்மனுக்கு ஏதோ குறை இருக்கு, ஆமா ஊருக்குள்ள ஒரே அம்மன் போட்டிருக்கு. அதுக்கப்புறம் அம்மால நினைப்பாங்க. அதாவது கார்த்திகை மாசம், ஆமா ஞாயிற்றுக்கிழமை சூற கொடுப்பாங்க. அடுத்தால அப்பிய காத்திய முடிஞ்சு பங்குனி சித்திரை பிறக்கும், ஆமா அம்மாளுக்கு கோயில் கொடை விழாவை கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதே மாதிரி அந்த அம்மா நாகக்கண்ணி செய்யக்கூடிய தவநிலையானது ஆண்டவன் பகவானுடைய தேவி, ஆமா அம்மை பார்வதியாளுடைய திரேகமெல்லாம் அக்கினி வாடை சுழலுகின்றது. உடனே பார்த்தால் அம்மாள் பார்வதியா ஒரு நாள் இல்லாத திருநாளாக இன்றைய நாமல் திரேகமெல்லாம் அக்கினியா இருக்கக்கூடிய காரணம் என்ன? தலைவனி அங்க போச்சு நினைச்சேன். காரணம் என்னவோ என்று சரி, ஆண்டவன் பகவானுடைய தேவி அம்மா பார்வதியால் பகவானை பார்த்து இருக்கா. அந்த பகவான் எப்படி வாராரு? நம்ம இப்படியே இருந்தோம்னா பகவான் நம்ம கிட்ட உனக்கு என்னாச்சுன்னு கேட்பாரா? கேட்க மாட்டாருல்ல என்று அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம உருவத்தை மாத்தணும். நல்ல வேலை. ஆமா, உருவத்தை மாத்தணுமா இல்ல குணத்தை மாத்தினாலும் சரி, உருவத்தை மாத்தினாலும் சரி, என்னத்தையாவது ஒண்ணு மாத்தணும் நாளைக்கு ஒரு பொழுதுக்கும். ஆமா என்று சிட்டக்காரங்க இங்கே வந்துட்டாங்களே. ஆனால் ஆகையினால் ஆண்டவன் சிவபெருமான் தேவி அம்மா எப்படி இருக்கா பாருங்க. அம்மா பார்வதியால் எப்படி இருக்கின்றாள்? நீட்னகாலு அம்மா அடக்காமலே அந்த அம்மா பார்வதி நீட்னகால் மடக்காமல் நிமிர்ந்த தலை குனியாமல் வாடாத திருமுகம் வாடி இருப்பதென்ன சோராத திருமுகங்கள் அமோய் சுவர்ந்து இருப்பதென்ன என்று ஆண்டவன் சிவபெருமான் அம்மா பார்வதியை பார்த்து நினைக்காரு. ஐயா, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். என்ன சந்தேகம்? இப்போ ஒலி இந்த செட்டு யாரோடைய செட்டுக்காரரோடது. அது தெரியாமையா இருக்க. ஐயா, யாரு செட்டு சொல்லுங்க பாப்போம். அவர் செட்டு தான். அவர் செட்டுனா இங்கிலீஷ்ல நம்ம செட்டுன்னு அர்த்தம். ஆமா ஐயா, இது செட்டு யாரு செட்டு தெரியுமா? யார் செட்டு? என் தம்பி முத்துவேலு செட்டு. அப்படியாம்மா? அதான் உங்களுக்கு 5 எண்ணத்தை மாட்டி வச்சிருக்காரு. என் தம்பி ஐயா. ஆமா, அதுதானே. நாடெல்லாம் பேர் விளங்கி வரக்கூடிய ஆமா அந்த நரசிங்கநல்லூர் நகரத்தை சார்ந்த கிருஷ்ணா சவுண்ட் சர்வீஸ்
சவுண்ட் சர்வீஸ் ஆகையினாலே ஆமா ஆனா என் தம்பி சரி பொசுக்குன்னு மைக்கிட்டே வரணும் அதை தான் நினைச்சேன். என்னம்மா செட்டு நம்ம தம்பி செட்டு அப்படித்தானே அதானே. அப்ப போகும்போது 2 பீக்கர் வாங்கிட்டு போய் வேண்டியதான். யாருக்குனே என் தம்பி 2 பீக்கரோட தான் சங்கடப்பட்டுக்கிட்டு நடக்கான். மர்மோனுக்கு போதான் மிச்சம். அதுதானப்பா. ஆமா அதுதானே. சரி ஆகையினாலே ஆமா அந்த ஆண்டவன் சிவபெருமான் அம்மாள் பார்வதியை பார்த்து கேட்கிறார். என்ன கேட்கின்றார்? எப்படி கேட்க பாருங்க. எப்படி கேட்கின்றார்? கங்கையாது அணிந்த தேவி பார்வதி உள்ளதை உள்ளபடி சொல்லு. ஆமா என்று ஆண்டவன் சிவபெருமான் அம்மா பார்வதி கேட்கின்றார். அப்ப அம்மா பார்வதி சொல்லுதா? ஆமா ஆமா. அந்த ஆண்டவன் சிவபெருமான் அப்படியே அம்மாளை பார்த்து கேட்காரு. அப்ப அம்மா பார்வதி சொல்லுதா? என்ன சொல்லுகின்ற? கங்கையது அணிந்த தேவா கைலங்கிரி வாசகனே உமா மகேஸ்வரா உலகை கட்டி காக்கும் இறைவா என்னுடைய திரேகமெல்லாம் அக்கினிவாட சுழறக்கூடிய காரணம் என்ன? உள்ளதை சொல்லுங்க என்று பார்வதி கேட்டவுடனே பகவான் சொல்லுகின்றார். பார்வதி என்ன? சற்று பொறு நான் என்ன காரணம் என்று ஆராய்ந்து பார்த்து சொல்லுகிறேன். என்ன காரணம்னு ஆராய்ந்து பார்த்து சொல்லுகின்றேன் என்று தன்னுடைய ஞான கண்ணை திறந்து ஆராய்ந்து பார்க்கும்போது சிவபெருமான் கண்ணுக்கு என்ன தெரிந்தது பாருங்க. என்னம்மா தெரிகிறது? அந்த ஆலமர விரிச்சக அந்த ஆலமர விரிச்சக பார்வதி என்ன ஆனால் உன்னுடைய திரேகமெல்லாம் அக்கினி வாடை சுழறுது என்று சொன்னாயல்லவா நாகலோக பட்டணத்தை ஆண்டு வரக்கூடிய நாகராஜன் தேவியாகப்பட்ட நாகக்கண்ணி குழந்தை வரத்துக்காக அம்மா 12 வருடம் தவம் இருக்கிறார். அவளுடைய தவநிலை முற்றி பெற்று உன்னுடைய திரேகமெல்லாம் அக்கினி வாடை சுழறுகிறது என்று சக்தியிடத்தில்
சிவன் சொல்ல அந்த அம்மா சொல்றாங்க, சொல்லுகிறார் சுவாமி என்ன, என்னை போல் பெண் அல்லவா அவர்கள் கேட்கக்கூடிய வரத்தை தாங்கள் கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவன் பகவானிடத்திலே அம்மாள் பார்வதி சொல்ல பகவான் சொல்லுகின்றார். என்ன, அதாவது என்ன, எல்லோரும் என்ன நினைச்சு தவம் இருந்திருக்கிறார்கள், அவர்களுக்கு வரம் கொடுத்திருக்கிறேன். என்ன வரம் தெரியுமா? என்ன வரம்? அதாவது நாடு வேண்டும், நகர வேண்டும், பொன் வேண்டும், பொருள் வேண்டும், பூமி வேண்டும், சாகாத வரம் வேண்டும் என்று என்ன நினைச்சு தவம் இருந்திருக்காங்க. அவர்களுக்கு அந்த வரத்தை நான் கொடுத்திருக்கிறேன். நாளை இந்த அம்மா செய்யக்கூடிய தவமானது குழந்தை வேணும் என்று அந்த அம்மா தவம் இருக்கிறார். ஆகையினால அந்த வரம் ஒன்னாலையும் கொடுக்க முடியாது, என்னாலையும் கொடுக்க முடியாது. நாமளுக்கு மேலாக ஒருவன் இருக்கின்றார். வரவழைத்து இருவருடைய ஜாதகத்தை பார்த்து ஜாதக விதிப்படி குழந்தை இருந்தா நம்ம கொடுப்போம், இல்லைன்னா அவ தலையெழுத்து என்று சத்தியம் சிவனும் கலந்து பேசி அப்ப அந்த நேரத்துல அந்த அம்மா சொல்றா பார்வதி, சுவாமி என்ன ஜாதகத்தை பார்த்து அவர்களுக்கு குழந்தை வரம் கண்டிப்பாக கொடுக்க வேண்டும் என்று அம்மா சொன்ன உடனே ஆண்டவன் சிவபெருமான் யார வரவழைக்கார் பாருங்க, யார வரவழைக்கின்றார், கணக்கெழுதும் உடையவரே சித்திரபுத்திரன் ஐனார் அவரை வரவழைத்தார். வரவழைக்கார் பாருங்க, எப்படி வரவழைக்கின்றார், நல்ல கணக்கெழுதும் அவர் என்ன செய்கிறார் தெரியாதா? ஆமா, அவர் என்ன செஞ்சாருன்னு தெரியாதா உங்களுக்கு? எனக்கு தெரியாது. உடுக்கார அண்ணாவுக்கு என்னாச்சு? மைக்கு கீழே விழுந்து போச்சு. அதுதானே. உடனே ஆமா அப்பா அழைக்கிறார் என்று அழகு மகன் சித்திரபுத்திரனைனார் அருவேனாரை தீரந்து கணக்கு ஏட்ட கையில் எடுத்து அப்பாவும் அழைக்கார் என்று அழகு மகன் ஓடிவாரா கையில நல்ல கையிலை தேடி அக்காரணி பொன் கையிலை தேடி பொண்ணு கல்லாறு பாதை கூடி கருணைச்சங்கிலி பாலம் விட்டு தைப்பாலம் மெய்ப்பாலம் தான் கடந்தார் நைனார் சரி கருவேல அரை திறந்து கணக்கு ஏட்ட கையிலெடுத்து இவன் கூட சேர்ந்தோம்னா நம்ம மெண்டல் ஆஸ்பத்திரி தான் போகணும். அதானே எல்லாத்தையும் குழப்பி என் கூட சேர்ந்தது பூரா என்னையும் பைத்தியமா தான் ஆக்கிட்டு இருக்கு. யாரு? ஆமா, நீ எங்களை பைத்தியமா ஆக்கினாங்க? அப்படிலாம் இல்லம்மா, நான் யாரையும் பைத்தியம் ஆக்குனது கிடையாது. அப்படி ஐயா, நான் தான் பைத்தியமா இருந்திருக்கேன். ஆமா அப்படித்தானே. சரி. உடனே ஆண்டவன் பகவான் அழைத்தார் என்று கருவேல அரை திறந்து கணக்கு ஏட்ட கையிலெடுத்து கைலாசம் வந்து சேர்ந்தார். நேர கைலாசம் வந்துட்டார். ஆமா, அப்படி கைலாசத்திலே வந்து ஆண்டவன் சிவபெருமானையும் அம்மை பார்வதியாலையும் சித்திரபுத்திரனைனார் எப்படி வணங்குதார் பாருங்க. எப்படி அம்மா வணங்குகின்றார்? முக்கங்களும் வல்லமோ வந்து வளமோ வந்து அங்கே தண்டு அனிட்டா
தந்தையே தாங்கள் என்ன வரவழைத்த காரணம் என்ன? காரணம் என்ன சொல்லுங்கள். அப்பா என்ன? நாகலோக பட்டணத்தை ஆண்டு வரக்கூடிய நாகராஜன் தேவி நாகக்கண்ணி தனக்கு குழந்தை இல்லை என்று ஆண்டவன் பகவானையும் அம்மை பார்வதி நினைத்து தவம் இருந்தார்கள். அவர்களுடைய தவநிலை முற்றி பெற்று ஆமா பார்வதியாளுடைய திரேகமெல்லாம் அக்கினி வாடை சுழலுகிறது. ஆகையினாலே ஆமா அவருடைய ஜாதகத்தை பார்த்து இருவேருக்கும் குழந்தை இருக்கா இல்லையா என்று சொல்ல வேண்டும் என்று பகவான் சொல்ல பார்த்தார் சித்திரபுத்திரனைனார். நாகராஜன் ஜாதகத்தை கையிலெடுத்து தந்தையே என்ன நாகராஜன் ஜாதகத்தை பார்த்து சொல்லுகின்றேன். முன்னே ஒரு காலத்திலே முப்பாட்டம் பிறவியிலே நாகராஜ மன்னன் 19 வயசுல கல்யாணம் முடித்து 21 வயதிலே அவருக்கு அழகான ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அந்த ஆண் குழந்தையை தன் மடியில வைத்து விளையாடக்கூடிய நேரத்தில் அந்த குழந்தையானது வலம் இருந்து விட்டது. அப்ப வலம் இருந்த குழந்தைய என்ன செய்யணும்? குழந்தை வலம் இருந்துச்சுன்னா என்ன செய்யணும்? தூக்கிட்டு போய் காலை கழுவணும். ஆமா நாகராஜ மன்னன் அதை செய்தாரா? அவர் எதை செய்தார்? அப்படியே காலை ரெண்டையும் பிடித்து ஆகாயத்தில் விட்டறிந்தார். குழந்தையானது மேல போய் கீழே வந்து தலவாசல்ல படிக்கல்லுல பொத்துன்னு கீழே விழுந்தது. விழுந்த உடனே குழந்தையும் ஆண்டு மடிந்து விட்டது. ஆகையினால் 7 பிறப்பு பிறந்து 8வது பிறப்பு போர் சித்திரபுத்திரன் ஐனாராக பிறந்தாலும் நாகராஜன் ஜாதக விதிப்படி குழந்தை என்பது கிடையாது. சரி, அது போகட்டும். நாகக்கண்ணி அந்த அம்மா என்ன பாவம் செய்தாங்க? என்ன செய்தார்கள்? தந்தையே என்ன? முன்னே ஒரு காலத்திலே முப்பாட்டம் பிறவியிலே அந்த பெண்ணாகப்பட்டவள் 16 வயசுல பக்குவதியாகி உடன் பிறந்த தமையமார்களுக்கும் தெரியாமல் பெற்றெடுத்த தாயும் தந்தைக்கும் தெரியாமல் தமையமாறுனா என்னம்மா? தமையமாறுனா அண்ணன் தம்பி, கூட பிறந்த அண்ணன் தம்பி. அண்ணன் தம்பிக்கும் தெரியாமல் கள்ளத்தனமாக குழந்தை உண்டாகி அந்த கருவை கழிச்சதினால் என்ன 7 பிறப்பு பிறந்து 8வது பிறப்பு என் தாய் பார்வதியாக பிறந்தாளோ நாகக்கண்ணி ஜாதக விதிப்படி குழந்தை என்பது கிடையாது என்று சித்திரபுத்திரன் ஐனார் சொல்ல பார்த்தாள் அம்மாள் பார்வதியால் என்ன ஜாதக விதிப்படி குழந்தை இல்லாத நாகக்கண்ணிக்கு எப்படியாவது நீங்க வரம் கொடுக்க வேண்டும் என்று அம்மாள் பார்வதி ஆண்டவன் பகவானிடத்திலே சொல்ல சரி பார்வதி என்ன நான் போய் வரம் கொடுத்து விட்டு வருகிறேன் என்று பகவான் புறப்படக்கூடிய நேரத்தில் பகவான் சொல்லுதாரு. ஏ பார்வதி உலகத்திலே படைத்திருக்க மனுக்களுக்கு கண்டு படி அளக்குது இந்த கரைக்கண்டன் பகவானுடைய வேலை. அங்கிருந்து வார போது அதை பாருங்கள் இதை பாருங்கள் என்று சொல்லக்கூடாது. எதுவுமே என்கிட்ட வாயை திறந்து நீ என்ன வித்த விட்டா காத்தோட்டமா? அதுதானே, அது சரிதான். ஆனால் ஒரு வார்த்தை பேசக்கூடாது என்று ஆண்டவன் பகவான் அம்மை பார்வதியும் அம்மா நல்ல டவுசர், பெரிய டவுசரால போட்டிருக்காரு. புது டவுசர் அதானே. ஆகையினாலே ஆண்டவன் பகவானும் அம்மா பார்வதியும் நாகக்கண்ணிக்கு வரம் கொடுக்க கையிலே நல்லா கையிலே விட்டு கையிலே
பகவானை பரிசோதனை செய்ய நேரத்துல பகவான் சொல்லுதாரு, ஆமா, ஏ பார்வதி, பரிசோதனை செய்த காரணத்தினால் ஆண்டவன் சிவபெருமான் அம்மா பார்வதியை 8 பரலாக்கி 8 பரலையும் கொண்டாந்து நாகக்கண்ணி கையிலே கொடுக்க நாகக்கண்ணி அந்த 8 பரலையும் ஆண்டவன் சிவபெருமான் தன் கணவனை நினைத்து அம்மா 8 பரலையும் சாப்பிட்ட உடனே குளிமறந்து ஆகிலையால் சூழாகி 8 நாளாக 8 முட்டைகளை ஈன்றெடுத்து 8 முட்டையிலும் 41 நாள் ஒரு மண்டலம் நலமுடனே அடைகார்த்து 41 நாளையில் நல்ல செவ்வாய்க்கிழமை என்று மாசம் நல்ல மதியம் போல மதிய உச்சி வேளையிலே நாகராஜனும் நாகக்கண்ணிக்கு அந்த பார்வதி அம்மா 8 பேர் அதிகாரியாக அம்மா பிறக்க போகிறார். அரம்பையர்கள் குலவை போடு பிறந்து தாயாகப்பட்ட முப்படாதி அந்த சந்தனமாரி 8 பேர் எப்படி நிக்க பாருங்க, எப்படி நிற்கின்றார். அப்பெல்லாம் விரிசாடையா பிறந்த
8 பேரும் ஆமா முத்தங்குளம் ஊரை வாழ வைக்க வந்த என் தாய் முப்பிடாதி மாரியம்மா அந்த சந்தான மாறி ஆமா அதாளி போட்டு நிக்கா அப்போ நல்ல ஜடையழகி ஆங்கார கோவக்காரி சேல நல்ல இடையழகி ஸ்ரீராமன் தங்கையவள் கைவாளையல் கலகலங்க காலு தண்டை கிளுகிளுங்க மூக்கல கிடக்கும் மூக்கத்தி பள்ளீர் 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 என்று சொல்லிக்க என் ஆதிபராசக்தி அம்மா பார்வதி அவதாரத்தில் இருக்கு என் தாய் முப்பிடாதி மாரியம்மா மாரியம்மா 8 பேரும் 8 பேர்களும் நாகராஜனும் நாகக்கண்ணைக்கும் பிள்ளையாக பிறந்து தாய் மாரியம்மா அந்த சந்தன மாறி அந்த முப்படாதி எப்படி இருக்கா பாருங்க எப்படி இருக்கின்றார் தானே 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 நன்னே தானே